ஹாய் நண்பா, நாம் இன்றைக்கி பால்கம்பெனியில் இருக்கிற பாலாஜி ஹோட்டலுக்கு சாப்பிட போகிறோம். போயிட்டுருக்குறோம். அந்த வேலை இது வந்து பாலாஜி பேக்கரி. இது பேக்கரி போல், பேக்கரி தாண்டி தான் பாலாஜி ஹோட்டல் இருக்குது. இங்கே தான் இருக்குது, வந்துட்டோம். இதுதான் பாலாஜி ஹோட்டல், ஸ்ரீ பாலாஜி. இது வந்து நம்ம தடா ரோட்டில் இருக்குது. தடா ரோட்டில் பால்கம்பெனி உள்ளிருந்து நேரு வித்யாலயா ஸ்கூல் பக்கத்தில் சின்மயா வித்யாலயா ஸ்கூலுக்கு நேர் ஆப்போசிட்டில் இருக்குது. நம்ம இங்கே என்ன ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வெரைட்டி ரைஸ் தான். நூடுல்ஸு, பிரியாணி, வெரைட்டி ரைஸு, சிக்கனில் எல்லா ஐட்டமும் இருக்குங்க. சிக்கன் தந்தூரி, சிக்கன் சில்லி சிக்கன் வந்து எல்லாமே இங்கே இருக்குது. அதுதான் ஸ்பெஷல் இங்கே. நம்ம ஃப்ரெண்டு நேற்று சாப்பிட்டுட்டு வந்தாரா, சரி நல்லா இருக்குன்னு சொன்னார். அதுதான் நம்மளும் போய் ட்ரை பண்ணலான்ட்டு இருக்கோம். இது கடையோட ஃப்ரண்ட் ஃபேஸிங்கு. சிக்கன் நூடுல்ஸு அந்த எல்லாமே போட்டுட்ருக்காங்க. சில்லி சிக்கன்லாம் பண்ணிகிட்ருக்குறாங்க. நம்ம இன்றைக்கி வெரைட்டி ரைஸ் தான் சாப்பிட போகிறோம். நம்ம ஃப்ரெண்டு வேறு உள்ளே வேறு உட்காந்துருக்காரு. நான் வீடியோ எடுக்கிறதுக்காக முன்னாடி வந்துட்டேன். இது முன்னாடி வந்து இவர் தான் நமக்கு இது கைட் பண்ணார். நல்லா சப்ளை எல்லாம் பண்ணார். நல்லா ஒரு இது பண்ணார். ஃப்ரெண்டு வேறு கூப்பிட்டுட்டே இருக்கார், சீக்கிரம் சாப்பிட்றதுக்கு. ரெடி பண்ணுறா, பசிக்குதுடா. நாங்கள் சாம்பார் சாதம் சொல்லியிருந்தோம். சாம்பார் சாதம் வந்திருக்கு. பரவாயில்லைங்க, நல்லா நீட்டாக இருக்குங்க. இது ரொம்ப முக்கியம். நல்லா நீட்டாக இருந்துச்சு. நாங்கள் எடுத்து வைக்கும்போதே நல்லா சூடாகவும் ரொம்ப கொலகொலன்னுலாம் இல்லாமல், அதேமாதிரி ரொம்ப ட்ரையாகவும் இல்லாமல் கரெக்டான ஒரு இதில் இருந்துச்சு. பார்க்குறதுக்கு நல்லாவே இருந்துச்சு. சரி, டேஸ்ட் பண்ணி பார்க்குறோம். நல்லா இருக்குது. நானும் சாப்பிட்டு பார்த்தேன், நல்லா இருக்குது. இவர் தான் நம்ம கேமராமேன், ஸ்பான்சர் நமக்கு. எதையும் லைவாக எடுக்கணும்னு சாம்பார் சாதம் உண்மையிலே நல்லா இருக்குங்க. இங்கே என்ன ஸ்பெஷல்னால், இந்த வெரைட்டி ரைஸ் எல்லாமே குருண அரிசியில் செய்கிறாங்க. அப்போ அந்த ரைஸ் எல்லாம் சின்ன ரைஸாக இருக்கனால சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குது. சரி, அடுத்து வேறு ஏதாவது ஆர்டர் பண்ணலாமான்னு பார்க்குறோம். அடுத்து தக்காளி ரைஸ் ஆட் பண்ணியிருக்கோம். தக்காளி ரைஸும் சாம்பார் சாதமும் ஆட் பண்ணியிருக்கோம். நான் தக்காளி சாப்பாடு எங்கேயுமே வெளியே போனால் சாப்பிட மாட்டேங்க. ஏன்னா எனக்கு தக்காளி சாப்பாடுனா அதிகமாக பிடிக்காது. ஆனால் இதை ட்ரை பண்ணி பார்க்கலான்னு பார்க்குறேன். சாரிங்க, எனக்கு ஒரு கெட்ட பழக்கம். எனக்கு எதாவது பிடிச்சதுன்னா உடனே சொல்லிடுவேன். அண்ணா வந்து எல்லாமே ஷேர் பண்ணுறாரு. சரி, தக்காளி எல்லாருமே ஷேர் பண்ணி சாப்பிட்டு பார்க்கலாம் அப்படின்ட்டு நானும் சாப்பிட்டு பார்த்தேங்க. உண்மையிலே சொல்கிறேங்க, தக்காளி சாப்பாடு ரொம்ப டேஸ்ட்டுங்க. நான் எங்கேயும் சாப்பிட்டதில்லை. ஏன்னா தக்காளி சாப்பாடே பிடிக்காது, சாப்பிட மாட்டேன். ஆனால் இங்கே சாப்பிட்டதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. சாம்பார் சாப்பாடோட தக்காளி சாதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. இங்கே முக்கியமாக வேலை செய்கிறவங்க தான் மதியம் சாப்பாடு அதிகமாக வராங்க. இங்கே பக்கத்தில் அக்ரி காலேஜும் பக்கத்தில் தான் இருக்குது. இப்போ காலேஜ்லேருந்தும் பசங்க அப்பப்போ வராங்க. இந்த பக்கம் ஒர்க்கர்ஸ்லாம் வந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. தயிரும் வந்துருச்சு. தயிரும் அதே மாதிரி நாங்கள் ஷேர் பண்ணி சாப்பிட்டு பார்க்குறோம். தயிரும் நல்லா இருந்ததுங்க. வெரைட்டி ரைஸ் எல்லாமே ஓகேங்க, நல்லா இருந்ததுங்க. ஒரு கில்மா பிரியாணி இருக்குன்னு சொன்னார். ஸோ எங்களுக்கு இதுவே டம்ப் ஆயிடுச்சு. அதனால் கில்மா பிரியாணியை டேஸ்ட் பண்ண முடியல. நாளைக்கு வந்து அதை கண்டிப்பாக டேஸ்ட் பண்ணி அதுவும் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு சொல்கிறேன். இந்த கடையை பற்றின டீட்டெயில்ஸை உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இன்னும் இந்த கடையை பற்றின எல்லா டீட்டெயில்ஸும் வேறு ஒரு வீடியோவில் ஃபுல் வீடியோவாக உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன்.